ஏர்டெல்லு நீ இப்படி பண்ணுவேன்னு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த ஒரு 3 விஷயம் வந்து நீங்க வந்து தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஏர்டெல் எனக்கு விபூதி அடிச்ச மாரி உங்களுக்கும் வந்து விபூதி அடிப்பாங்க. ஸோ கன்ஃபார்மா அது வந்து நடக்கும். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்காமலே வந்து நான் வந்து பே பண்ணது. ஓகேவா? ஸோ பே பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வித்தின் 1 டேல வந்து எல்லாமே வந்து முடிச்சிடுறேன்னாங்க. பட் அதுவுமே வந்து பண்ணல. அவங்க வரதுக்கு மட்டுமே வந்து 3 to 4 டேஸ் வந்து ஆச்சு. நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னால வந்து வெயிட் பண்ண முடியல. நான் பேசி கத்துனதுக்கு அப்புறம், அவங்களே வந்து எனக்கு தெரியாம வந்து கேன்சலேஷன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே காச திருப்பி குடுங்கன்னு கேட்டதுக்கு, 21 டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதுவரையும் வந்து நான் வேலை நிக்கணுமா? இல்ல வந்து வேலை செய்யாம இருக்கணுமா? ஒண்ணும் புரியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து வைஃபை போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், பே பண்ணிடவே பண்ணிடாதீங்க. விசிட் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும். அவங்க வந்து பண்ணிட்டு, அந்த என்விரான்மென்ட் பார்த்துட்டு, அந்த இடம் வந்து டொக்குல இருக்கா? இல்லன்னா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு. சரி ஓகே கடைசியா வந்து நீ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பிராட்பேண்ட் வந்து போட்டியாடா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டேன். நான் வந்து இந்த ஆக்ட் ஃபைபர் நெட் தான் வந்து என்னோட ஹோம்க்கு வந்து நான் பிராட்பேண்ட் வந்து போட்டிருக்குது. ஸோ இவங்ககிட்ட வந்து எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பார்ட் என்னென்னா, பெஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ். ஃபோன் பண்ண உடனே வந்து வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்களும் வந்து பிராட்பேண்ட் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆக்ட் ஃபைபர் நெட் போடுங்க. ஸோ ஏர்டெல் பக்கம் வந்து போகாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. என்னோடய லோக்கல் விசிபிலிட்டி இங்கே இருக்கிறதுனால, இந்த ஒரு லாங்காக இருக்கிறதுனாலயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து ஒரு பேட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ஏர்டெல் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து போடுங்க. பட் வந்து பே வந்து முன்னாடியே பண்ணிடாதீங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிராட்பேண்ட் ரிலேட்டடாக எதனா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்க்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.